கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வரப்போவது இல்லை, அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை கவனிக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே நம்முடைய வாழ்க்கையை உண்மை மெய்யுமாக அர்ப்பணித்து கஷ்டங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், வியாகுலங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய பரிசுத்தத்தை விட்டு நம்ம விலகாம, நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாம் தளராம, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை அழிக்க வேண்டும் என்றும், நம்மை முடிக்க வேண்டும் என்றும், நம்முடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்றும், நம்முடைய ஸ்தானத்தில் நம்மை தள்ளிவிட வேண்டும் என்றும் போராடுகிற துஷ்டனை அவர் முற்றிலுமாக சங்கரித்து போட்டு அவர் நமக்கான பங்கை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிற தெய்வமாக இருக்கின்றார். வேதத்திலே பாருங்க, மொர்தெகாய் அவர் உண்மையுள்ள ஒரு மனிதன், ஆனால் ஆமான் துஷ்டன். அந்த துஷ்டன் மொர்தெகாயை அழிக்க வேண்டும் என்றும், அவரை மேலான ஸ்தானத்தில் இருக்க வைக்கக்கூடாது என்றும், அவருடைய உயிரையே எடுக்க வேண்டும் என்றும் அவன் போட்ட சதி திட்டத்துக்கு அளவே இல்லை, முயற்சிக்கு அளவே இல்லையே. அவரை கொன்று போட தூக்கு மரத்தையே செஞ்சிட்டான் இல்லையா? ஆனால் ஆண்டவர் தூக்கு மரம் செய்கிற பொழுது கூட தடுக்கலை. மொர்தெகாய்க்கு விரோதமாய் பல சதி திட்டங்களை தீட்டி அவரை கொன்று போட வேண்டிய நிலைமைகளுக்குள்ளாக பல யோசனைகளை நினைக்கிற அந்த நினைவுகளை எல்லாம் செய்கிற பொழுது கூட ஆமான எதையுமே செய்யலை, விட்டு வச்சிருந்தாரு. நீ யோசிச்சு கொண்டே இரு, நீ செய்து கொண்டே இரு, உன்னால் முடிந்தது வரைக்கும் நீ எல்லாவற்றையும் செய்து கொள் என்று ஆண்டவர் விட்டு கொடுத்து கொண்டே இருந்தார். அது எல்லாவற்றையுமே அனுமதித்தார் அந்த சோதனைகளுக்கு. ஆனால் அந்த நேரம் வந்த பொழுது ஆமான் இந்த மொர்தெகாயை எப்படியாகிலும் கொல்ல வேண்டும் என்ற ஒரு தருணம் வந்த பொழுது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மொர்தெகாய்க்கு சாதகமாகவும் ஆமானுக்கு பாதகமாகவும் மாற்றி, அந்த துஷ்டன் இனி இந்த உண்மையுள்ள மனுஷனுக்கு விரோதமாய் வரவே கூடாது என்பதற்காக சங்கரித்து போட்டார் அவன் கையாலே செய்யப்பட்ட அதே தூக்கு மரத்திலே. அன்பு ஜனமே, அவரால் கூடாதது எதுவுமே இல்லை, அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் இல்லையா? அவரை தான் நீங்களும் நானும் சேவித்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் இன்றைக்கு உங்களை அழிக்க வேண்டும் என்றும், செய்யாத தவறை உங்கள் மேலே பழி போட்டு உங்களை முடிக்க வேண்டும் என்றும் பல விதத்தில் துஷ்ட ஆமான்கள் இன்றைக்கு உங்களை சுற்றி நிற்கலாம். உங்களை பல விதத்தில் நெருக்கப்படுத்துவதற்கு தேவன் அனுமதித்திருக்கலாம். பலவிதமான மன உளைச்சலை கொடுத்து பல பழிச்சொற்கள் உங்கள் மேலே விதித்து உங்களை பல விதத்திலே போராட செய்வதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கலாம். ஆனால் உங்களை அழிக்க ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையை முடிந்து போக செய்வதற்கு அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். நீங்கள் அவரை நம்பி அவர் கரத்தில் அடங்கி இருந்து அவருக்கு உண்மையாய் வாழுகிற நாள் வரையிலும் எவனுமே உங்கள் மேலே கை போட கர்த்தர் விட மாட்டார். உங்களுக்கான நன்மை அவர் கொடுத்து எதிராக எழும்புகிற துஷ்ட ஆமான்களை கர்த்தர் சங்கரித்து போட்டு இல்லாமற் போக செய்து உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். இந்த யுத்தம் கர்த்தருடையது. நாம் சும்மா இருப்போம், நாம் தேவன்கிட்ட நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய கண்ணீரை அவரிடம் வெளிப்படுத்துவோம், நம்முடைய எல்லா விதமான சூழலையும் தேவனிடம் அர்ப்பணிப்போம். நமக்காக போராட, நமக்காக பேச, நமக்கான கதவுகளை திறக்க கர்த்தரே எல்லா காரியங்களையும் நமக்கு தயவை உருவாக்குவார். அவர் துஷ்டனை முற்றிலும் இல்லாமற் போக செய்வார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளையும் உம்மை நம்புகிற பிள்ளைகளையும் நீர் சத்துருவின் கையில் விட்டு கொடுக்கிறவர் அல்ல. ஆண்டவரே, நீர் சோதனைக்கு அனுமதிப்பீர். ஒருவேளை பலவிதமான உபத்திரவத்தின் குகைக்குள்ளே சிக்கப்படுவதற்கு நீர் அனுமதிப்பீர். ஆனால் அழிப்பதற்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க, முடிப்பதற்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. அப்பா, உம்மை நம்பி வருகின்ற பொழுது அவர்களை அக்கினி சூளைக்குள்ளே போட்டாலும் நீர் வெளியே கொண்டு வந்திருக்கின்றீர். சிங்க கெபிகளுக்குள் போட்டாலும் நீர் வெளியே கொண்டு வந்திருக்கின்றீர். சிறைச்சாலைக்குள்ளே போட்ட பொழுதிலும் நீர் வெளியே கொண்டு வந்திருக்கின்றீர். அப்பேற்பட்ட மகத்துவம்
தெய்வமான தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அப்பா இந்த துஷ்ட ஆமான்கள் பல விதத்துல எங்களுக்கு எதிராக எழும்புகிறாங்க, போராடுகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, இல்லாத காரியங்களுக்காக பல விதத்துல நெருக்கங்களை உருவாக்குகிறாங்க. ஆனால் எங்கள் நம்பிக்கையும் அப்பா எங்களுடைய எல்லாம் நீங்களா இருப்பதினால் இந்த துஷ்டங்களை இனி எங்களுடைய பட்சத்திலே வர ஒட்டாதபடிக்கு நீர் சங்கரிப்பீர் என்கின்ற பூரண விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் இந்த சோதனையின் நடுவில் நாங்கள் உண்மையே பற்றி கொண்டு நிற்கிறோம். நீரே எங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணும். உங்களுடைய கரத்தில் எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.